வீடியோ மார்க்கெட்டிங் நம்ம பிசினஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப கஷ்டங்க. எங்கிட்ட ஹைஃபண்டா கேமராலாம் இல்லை, எங்கிட்ட நல்ல மைக் இல்லை, எனக்கு பின்னாடி நல்ல ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, லைட்டிங்ஸ் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்க. ரொம்ப ஈஸியா 6 ஸ்டெப்ல நம்ம பிசினஸுக்கு அருமையான வீடியோஸ் நம்மளால கொண்டு வர முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த 6 ஸ்டெப் என்னென்ன டூல் வச்சு பண்ணணும், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஈஸியா நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம். ஸோ வீடியோ மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி ஈஸி. இந்த காலகட்டத்துக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முக்கியமா 6வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்படியா பார்த்து இதை தெரிஞ்சுக்கங்க. நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னம்னா, நம்மளோட தமிழ் எம்எஸ்எம்இஸ் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை ஒரு காசே செலவு பண்ணாம எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அடுத்த கட்டத்துக்கு உங்க பிசினஸை எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் இவ்வளவு வீடியோஸ் நாம கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம பல ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல we have given the லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ இப்போ நாம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோ மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்திற்கு எல்லாருமே வீடியோ தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நாமளே ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்லேயே போனோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் நம்மளைய ஈர்க்கிறது என்ன அப்படின்னா வீடியோஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளால வீடியோஸ் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நீங்க நினைக்க வேண்டாம். அதுக்குரிய அந்த 6 ஸ்டெப் தான் என்ன அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, மக்கள் நம்மளோட பிசினஸ் ரிலேட்டடா என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, answerthepublic.com. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு மேல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த லிங்க்ல போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. உங்க பிசினஸ் ரிலேட்டடா மக்கள் இணையதளத்துல என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்டது உங்களுக்கு அங்க காத்துட்டு இருக்கு. அதுல போய் கரெக்டா answerthepublic.comல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு 3 சர்ச்சஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கங்க. அதுல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல பார்த்து மக்கள் உங்களோட பிசினஸ் ரிலேட்டடா என்னென்ன சர்ச் பண்றாங்கிறது தெரிச்சு ஒரு லிஸ்ட் வச்சுக்க. அந்த லிஸ்ட்டுக்கு நாம கண்டிப்பா ஒரு டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நாம கண்டிப்பா தாராளமா அந்த டூலை நாம யூஸ் பண்ணலாம். முதல் விஷயம் முடிஞ்சிருச்சுங்க. மக்கள் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப 2வது விஷயம் என்ன அப்படின்னம்னா, ஓகேப்பா இதெல்லாம் தேடுறாங்க, இதை நம்ம என்ன பேசுறது, எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்னு குழப்பங்கள் இருந்தா அதுக்கு bard.google.com bard.google.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதை ஓபன் பண்ணுங்க. இது சாட் ஜிபிடி மாதிரியே தான். ஸோ சாட் ஜிபிடியில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது bard.google.com இஸ் ஒண்டர்ஃபுல் வெப்சைட். மக்கள் என்ன சர்ச் பண்றாங்களோ அதே கீவேர்டை எடுத்து இதுல போடுங்க. கொஞ்சம் அந்த ப்ராம்ப்ட்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா டெப்தா ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆன்சர் த பப்ளிக்ல போய் இன்சூரன்ஸ் ஃபார் சைல்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனா இங்க டாப் 10 பெஸ்ட் சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன் இந்தியா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன இருக்கு, என்னென்ன 10 டாப் 10 அதுல என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயம் அந்த bard.google.com உங்களுக்கு தெளிவுபடுத்திடும், ஸ்கிரிப்டோட கொடுத்துரும். ஓகேங்க, அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு. இப்போ 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த இங்கிலீஷை தமிழ்ல நாம டிரான்ஸ்லேட் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஜிமெயில்ல போனீங்கன்னா அந்த 9 டாட் இருக்கும். அந்த 9 டாட்ல கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இதுல கூகுள் டிரான்ஸ்லேட்ல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கிலீஷ் டு தமிழ் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கிலீஷ்ல பேசுறதாலும் இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னம்னா அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது எக்ஸாக்டா அப்படியே போடாது, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் நம்ம பண்ணிக்கலாம். இது 3வது ஸ்டெப். ஓகேங்களா?
நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கிரிப்டை நாம பேசணும். ஒரு ஜென்யூனா பேசணும் அப்படின்னம்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நார்மலா இந்த மாதிரி வீடியோல நாம தாராளமாக பேச முடியும். இல்ல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல் விஷயம் கஷ்டமா தான் இருக்கும். இது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, காலங்காத்தால பச்சை தண்ணியில குளிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 2 மக் எடுத்து ஊத்துறப்போ கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது போக போக பழகிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா முடியும். இது யாருனாலையும் முடியாதது கிடையாது. அப்படி இல்லைன்னா உங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், உங்களோட ஃபேஸை காட்ட வேண்டாம் அப்படின்னா கூட ஏகப்பட்ட வாய்ஸ் ஓவர் ஃப்ரீ டூல்ஸ் ஏகப்பட்டது கூகுளில் இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று வேண்டாம் நான் சொல்லலாம், narrakeet.com அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் கூட நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸை தமிழில் அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னம்னா, நம்ம வீடியோ காட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னம்னா pexels.com pexels.com இது ஒரு சின்ன வெப்சைட்ஸ் நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இணையதளங்கள்ல வந்து இருக்குதுங்க. நீங்க போய் நிறைய ஃப்ரீ வீடியோ ஸ்டாக்கேஜஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி, உதாரணத்துக்கு இப்ப சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா சைல்டு இன்சூரன்ஸ் போய் தேடுங்க. பிக்சல்ஸ்ல நிறைய வீடியோஸ், ஹரிசான்டல் வீடியோஸும் கொடுப்பாங்க, வெர்டிகல் வீடியோஸ், ஈவன் ஃபார் ரீல்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணி பின்னாடி அந்த வாய்ஸ் ஓவர் நம்ம என்ன டவுன்லோட் பண்ணோமோ அதை தூக்கி மர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் அப்படிதான் பண்றாங்க. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூரிசம் ரிலேட்டட் ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் இருந்து டவுன்லோட் பண்ணி பின்னாடி வாய்ஸ் ஓவரை கொடுத்து அதை அப்படியே மேட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, முதல் ஆன்சர் த பப்ளிக்ல போய் மக்கள் என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த தேடலை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், bot.google.comல போய் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிட்டோம். அந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணிட்டோம், நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா 3வது ஸ்டெப்ல கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் 3வது ஸ்டெப்ல நம்ம டிரான்ஸ்லேட்டும் பண்ணி வச்சுட்டோம். 4வது என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, வாய்ஸ் ஓவர். இன்கேஸ் நம்ம பேச முடியல அப்படின்னா வாய்ஸ் ஓவருக்கு ஏகப்பட்ட இது நான் narrate சொன்னேன், அதுல போய் நீங்க அந்த ஸ்கிரிப்டை போட்டு வாய்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இது 5வது ஸ்டெப் என்ன அடுத்தது அப்படின்னம்னா, pexels.comல போய் நான் வீடியோ காட்ட விரும்பல, என்னோட ஃபேஸ் நான் காட்ட விரும்பல அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ், ஒரு எமோஷனலா இருக்கிற எல்லா வீடியோஸும் டவுன்லோட் பண்ணி இது ரெண்டையும் கடைசியா மேட்ச் பண்றதா முக்கியமான ஸ்டெப். அதுதான் 6வது ஸ்டெப். 6வது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, canva.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணீங்க, வாய்ஸ் ஓவர் டவுன்லோட் பண்ணீங்க, வீடியோஸ் டவுன்லோட் பண்ணீங்க, இது ரெண்டையும் அப்லோட் பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எடிட்டிங் ரொம்ப ஈஸிங்க. நீங்க எந்த யூடியூப்ல போய் நீங்க வந்து கேன்வால போய் பார்த்தீங்கன்னா how to edit the video in Canva அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, உங்க வீடியோ ரெடி. இவ்வளவுதாங்க, ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது வீடியோ மார்க்கெட்டிங். ஆனா என்ன அப்படின்னம்னா கன்சிஸ்டன்சி. மறுபடியும் நான் சொல்லுவேன், வீடியோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லியோ இல்ல வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ இல்ல 4 வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ இதுதாங்க 6 ஈஸி ஸ்டெப் வீடியோ மார்க்கெட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெயினா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் சார் ஏகப்பட்ட டவுட்ஸ் எனக்கு இருக்கு இதுல அப்படின்னா கண்டிப்பா அதற்காக நாங்க கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு தரோம். ஓகேங்களா? சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஃப் யூ ஆர் நியூ. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் வரப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி.